நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வரையிலையும் அந்த சப்ஜெக்டையும் அந்த கொஸ்டின் பேப்பரையும் மறந்துட்டு அடுத்த எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுடைய மார்க் வேற லெவல்ல வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 12th பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. அதுக்கப்புறம் 11th அதுக்கப்புறம் 10th எக்ஸாம் ஆனது ஆரம்பிக்க போகுது. மார்ச் ஏப்ரல்னாவே பப்ளிக் எக்ஸாம் காலம் தானே. அதனால நிறைய டிப்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அதனால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆச்சு. இருந்தாலும் அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே மறக்கவே முடியாது. அதாவது நம்ம எவ்வளவோ நல்லா படிச்சிருப்போம். படிச்சுட்டு அந்த ஹாலுக்குள்ள போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்க்கையில அதுல நமக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் வந்திருந்ததுன்னா அப்ப படுற ஒரு கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும், நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும், படிக்கிறவங்களா இருக்கட்டும், படிக்காம நம்ம போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கஷ்டம் வரும். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க ஹாலுக்குள்ள போயிட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எப்பவும் போல சராசரமா நம்ம எப்பவுமே எவ்வளவோ எக்ஸாம் நம்ம எதிர்கொண்டுட்டோம். அதாவது இதுக்கு முன்னாடியே எத்தனையோ ரிவிஷனு, எத்தனையோ ஒரு வாட்டி நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி எக்ஸாம் தான். உங்களுக்கு தெரியலையா, அதை விட்டுட்டு அடுத்தடுத்த உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. ஸோ அதே போல எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வரையில அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம மறந்துடணும். அந்த கொஸ்டின் பேப்பரை மறந்துடணும். அதே போல அந்த எக்ஸாம்ல நம்ம இது மாதிரி இந்த இடத்துல மார்க் நமக்கு கம்மியாயிரும் அப்படிங்கிற ஞாபகங்களை குறைச்சிட்டு அடுத்த எக்ஸாம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? இப்ப என்னன்னா, நிறைய தேர்வுத்துறையில இருந்து, அதாவது இந்த நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நியூஸஸ்லாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம இந்த கவனத்துக்கே நம்ம போக வேணாம். ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம எழுத போறோம். சம்பந்தம் இல்லாத அந்த அநாகரிக செயல்கள் எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம போறோமா, நம்ம பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 மணிக்கு நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம முன்னாடியே போறோம். ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான திங்ஸஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல இது வரைக்கும் எக்ஸாம் எழுதையில நமக்கு அந்த திங்ஸ் எல்லாம் கூட நம்ம கடன் வாங்கி எழுதியிருப்போம். பட் ஆனா அந்த பப்ளிக் எக்ஸாம்ல அங்க போயிட்டு நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால எல்லா திங்ஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. பென்னு, பென்சிலு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1க்கு 2 கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெண்ணெல்லாம். ஸோ எல்லாமே நம்ம இப்ப தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம தயாரா இருக்கிறோம் நல்லபடியா. அதாவது இதே தயார் எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம் மட்டும் பரபரப்பா இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாயிரும். அதே போல நான் அதான் சொல்றேன்னா, ரொம்ப இது என்னன்னா, நம்ம படிக்கும்போது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகட்டும், இன்னும் 2 நாள் இருக்கே அப்புறம் படிச்சுக்கலாம், இன்னும் 2 நாள் இருக்கே அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்றேன்னா, இந்த 12th மாணவர்களுக்கு மெயினா நான் சொல்றது, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய உயர்கல்வியில சிறப்பான ஒரு இடத்தை நீங்க அடையணும்னா கண்டிப்பா அந்த ஒவ்வொரு மார்க்கும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும் இனிமே முக்கியம். அதை நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ அதனால நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, நம்ம எதுலலாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம இருக்கோமோ அதுலலாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸோ இதை விட்டுட்டோம், அந்த எக்ஸாம்ல அந்த கம்பல்சரி கொஸ்டினை விட்டாச்சு, இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அதை நம்ம தப்பா பண்ணிட்டோமே, மார்க் இங்க குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு ஒவ்வொரு எக்ஸாம் அப்பையும் நம்ம அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அடுத்த எக்ஸாம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுலதான் பாதி பேர் தோத்து போறோம். அதனால கண்டிப்பா வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். உங்களுடைய மாணவர்கள் எல்லாத்துக்குமே, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய சேனலை பார்த்த மாணவர்கள், என்னுடைய சேனலை பார்த்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நல்ல ஊக்கம் கொடுங்க. ஸோ இது இல்லையா, அடுத்த எக்ஸாம்ல பண்ணலாம், இந்த எக்ஸாம்ல நீ இப்படி பண்ணிட்டியா, உனக்கு நல்லா ஈஸியா வந்துருச்சா கொஸ்டின், ஸோ இது ஓகே, அடுத்த எக்ஸாம். அவங்கள ஒரு ஃபியர் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸே. ஸோ அவங்கள மேலும் மேலும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேணா. அவங்க எக்ஸாம்ல அந்த ஃபியர்ல வந்துட்டாங்க, இனிமே அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. சரியா? அவங்கள மேற்கொண்டு படின்னு இனிமே சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா படிக்கிற நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.